Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஓமக்களி. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Friends, இது வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பெண்கள் வந்து தங்களுடைய சுகப்பிரசவத்துக்கு பிறகு 3வது நாள்ல இருந்து எந்த ஒரு நாட்டு மருந்தும் எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மருந்தா வந்து சுக்குகளி எடுத்துக்கலாம். சுக்குகளி சாப்பிட்டதுக்கு பிறகு அடுத்த ஒரு 2 நாளைக்கு வந்து ஓமக்களி செஞ்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து சுக்குகளியோடைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுவே சிசேரியனான பெண்களாக இருந்தால் 15 நாளைக்கு பிறகு இந்த மருந்தெலாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இதை சல்லடையில் போட்டு சலித்து எடுக்கும்போது இந்த சல்லடையில் வந்து சின்ன சின்ன தோல் எல்லாமே இருக்கும், தங்கி இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னொரு ட்ரிப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுங்க. இதே மாதிரியே ஒரு 5-6 ட்ரிப்பு இந்த மாதிரி சல்லடையை கப்பி எடுத்து மறுபடியும் போட்டு நீங்கள் சலித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சலித்து வச்சுருந்த ஓமத்தை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு லூஸாக கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஓவர் நைட் நல்லா ஊறணும். இது நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு சுக்கை லேசாக தட்டி போட்டுக்கோங்க. இந்த ஓமத்தையும் கூடவே போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு மையாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓமம் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யணும் அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு ஓமம் எடுத்து நீங்கள் கடையில் கொடுத்து திரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு ஓமம் எடுத்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே ஒரு 2 துண்டு சுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடராக நல்லா திரித்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோவும் செய்ய போகிறதில்ல, 1/4 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. இதை நல்லா அரைச்சதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியோட கசடு வந்து வடிகட்டியில் தங்கியிருக்கும். இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் இஞ்சி சாறு வர்ற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓமம் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 200 கிராம் இல்லைன்னா 250 கிராம் அளவு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மிஷினில் கொடுத்து 1 கிலோ அளவுக்கு மொத்தமாக திரிச்சிட்டு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கருப்பட்டி ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கரையிட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரிச்சு வச்சுருந்த ஓமத்தை வந்து எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அந்த கடாயில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல அடிகனமான கடாயாக, அகலமான நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கூடவே இஞ்சி சாறு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம். இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஓமக்களியை வந்து சுகப்பிரசவமான பெண்கள் வந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சிடும். அஜீரணம், வாயு தொல்லை எது இருந்தாலுமே சரி செஞ்சிடும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் வந்து எலும்புலாம் வந்து நல்ல விரிவு கொடுத்துருக்கும். அதெல்லாம் வந்து சரி செஞ்சு எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஓமக்களி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரசவத்துக்கு பிறகு வந்து பெண்களுக்கு வயிறு வந்து புண்பட்டிருக்கும். இதை வந்து சரி செய்கிறதுக்கு தான் இந்த ஓமக்களியை செஞ்சு கொடுக்காங்க. இந்த ஓமக்களியை வந்து காலையில் ஒரு 3 ஸ்பூன், மதியம் 3 ஸ்பூன், நைட்டில் 3 ஸ்பூன் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. வயிறு வந்து நல்ல க்ளீன் ஆகும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வந்து தயவு செஞ்சு பிரசவ லேகின்னு விற்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கேளுங்க. அவங்களுக்குலாம் தெரியாது, எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓமத்தை வந்து கடாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வற்றி வந்த பிறகு நம்ம கருப்பட்டியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ கருப்பட்டி இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு
சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த களியை வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கிண்டி கொடுக்குறது மட்டும் நிறுத்தவே கூடாது. நம்ம கிண்டி கொடுக்குறது நிறுத்தணும் அப்படின்னா கட்டி விழுந்துடும். அதனால் கை விடாமல் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கிண்டி கொடுக்கும் போது மேலே தெறிக்கும், அந்த நல்லா கொதித்து மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கையில் பற்றாமல் கவனமாக கிண்டி கொடுங்க. அப்பப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டே கிண்டி கொடுங்க. அப்போ தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே வாங்க. நல்லா ஓரளவுக்கு வற்றி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி களிலாம் வந்து நிறைய பேர் இப்போ செய்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெளியேருந்து லேகியம் வாங்கி கொடுத்தேன், பிரசவ லேகியம் வாங்கி கொடுத்தேன், இப்படி தான் வந்து நான் கேள்விப்படுறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் கைப்பட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒவ்வொரு சுகப்பிரசவமான பெண்களுக்கு வந்து 3ஆவது நாள்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து சுக்கு களி கொடுங்க. சுக்கு களி சாப்பிட்ட பிறகு அப்புறம் வந்து இந்த ஓமக்களியை வந்து செஞ்சு கொடுங்க. அவங்க உடம்புக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சுக்குகளி வீடியோவும் பிரசவ மீன் குழம்பும் நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.